ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு உள்ள 2 பேர் அந்த ஒரு ஃபயர் போல் வந்து புகை வர விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு அந்த கேண்டிலை உள்ளே வந்து பார்லிமெண்ட் எல்லாரோட அசம்பிளியோட எம்பிக்கள் எல்லாமே உள்ள பார்லிமெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும் போது உள்ளே வந்து ஓடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து 2 பேர் வந்து ஓடிருக்காங்க. இது இவ்வளோ செக்யூரிட்டிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி பாசிபிள்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே தெரியல. இதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். உள்ளே போய் பார்லிமெண்ட் நடக்கிறத பார்க்கறதுனா சபாநாயகர்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும். போலீஸ் சைடு, மிலிட்ரி சைடு வந்து அப்ரூவ்ட் வாங்கிட்டு தான் ஒரு 1 ஹவர் உள்ள பார்க்கறதுக்கு அனுமதி அளிப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ செக்யூரிட்டி விஷயத்தில் எப்படி இது பாசிபிள் அப்படின்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு பார்த்துக்குறோம், நாட்டை பாதுகாக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெருமைங்க பேசுவாங்க. இது போல் விஷயம் நடந்திருக்கு. ஏகப்பட்ட பார்ட்டியில் இருக்கவங்களும் வந்து கலந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பற்றியே ஒரு கேள்வி வர அளவுக்கு ஏகப்பட்ட இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி இது போல் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அப்போ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. மிலிட்டரியன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து ஃபயரிங் நடந்தது. அதில் ஏகப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த எம்பிஸை பாதுகாப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா, தன்னோட உயிரையே வந்து விட்டுட்டாங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்காக. இது போல் ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. இப்போ வந்து இதை வந்து விசாரிச்சுட்டு வராங்க. எதனால் அந்த விஷயத்துக்கும் பல வருடத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இஷ்யூக்கும் இவங்களுக்கும் எதுக்கும் எதனா தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வராங்க இந்தியன் கவர்மெண்ட். எதனால் இது நடந்ததுன்னு தெரில. இவங்க சட்டம் ஒழுங்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிஜேபி கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. இவ்வளோ பெரிய அசம்பிளி உள்ள இவங்க எப்படி போயிருப்பாங்க? எதனா ஐடியாஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தான் ஃபுல்லாக டாக் போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.